இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. என்ன சொல்றாரு ஜனங்களை பார்த்து? பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள். எப்படி வேணா போட்டுக்கலாம். அல்லேலூயா. இதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். பயப்படாதே. 5 மாதங்கள் சில காரியங்கள் நம்மை பயமுறுத்தி இருக்கலாம். இந்த 6வது மாதம் நான் பயப்பட மாட்டேன். எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தான் இந்த வார்த்தை புறப்பட்டு வருது. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. 6வது மாதத்தில் நமக்கு சில பயங்கள் நம்மை ஆட்கொள்ளும். இந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும். என்னை அவர் மீட்டு கொண்டார், என்னை பெயர் சொல்லி அழைத்தார், நான் அவருடையவன். யாருடையவன்? அவருடையவன். 3 வரி தான், நான் முடிச்சிடுவேன். 3 வரி தான். உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா அதே தான். மீட்டு கொண்டேன். ஃபஸ்ட்டு டைட்டில் நான் என்ன பேசுகிறேன்னா, உன்னை மீட்டு கொண்டேன். யார் யாரெல்லாம் நகை அடமானம் வச்சுக்கிறீங்க? கையே தூக்க மாட்டீங்களே. இப்போ அதை மீட்கணுன்னா என்ன பண்ணணும்? அவர் தான் கரெக்டாக சொன்னார். அசலையும் கட்டணும், வட்டியும் கட்டணும். இல்லைன்னா என்ன போகும்? அது கட்டாமல் போயினே இருந்தால் மூழ்கிடுன்னுவாங்க. அது அப்படி தானே சொல்லுவாங்க. நகை ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், 2வது நோட்டீஸ் அனுப்புவோம், 3வது நோட்டீஸு ஏலம் விட்டுருவோம். அப்போ அந்த நகை நம்ம விட்டு போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துலேயும் மற்றவர்கிட்டையும் அடிமையாய் போயிட்டாங்க. விலையே இல்லாமல் விற்கப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, பயப்படாத, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை, உடைய ஜீவனை மீட்டெடுத்தவர். நான் என்னைக்கோ செத்து போயிருக்கணும், கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார், என்னை அரவணைத்து கொண்டவர். இந்த மாதத்தில் நிறைய மீட்பு உண்டாகும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நிறைய விஷயத்தை நீ மீட்டெடுப்ப, நிறைய விஷயத்தை மீட்டெடுப்ப. ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதான்? உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன். ரெடிமராக அவர் தான் இருப்பார். அல்லேலூயா. மீட்டு கொள்ளுகிற ஒரு வருடம் மாதமாய் இந்த மாதம் இருக்கும். ஜூன் மாதம் எதுவாக இருக்கும்? மீட்டு கொள்ளுகிற மாதமாய். அதே நகையை வச்சு இன்னொரு கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் பண்ணுவோம், அப்படிலாம் இல்லை. கர்த்தர் வெளியில் எடுக்க உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்? வெளியில் எடுக்க உதவி செய்வார். எதெல்லாம் மாட்டின்னு இருக்குதோ கர்த்தர் மீட்டெடுப்பார். உங்கள் கால் எங்கெங்கெல்லாம் மாட்டின்னு இருக்குதோ கர்த்தர் மீட்டெடுக்கிற ஒரு மாதமாய் ஜூன் மாதம் வைப்பார். முதலாவது ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். உன்னை மீட்டு கொண்டேன்றதில் முதலாவது ஆசீர்வாதம் ஏசாயா 52:1-3 வாசிங்க. 52:1-3. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துஷ்டனை விளக்குவார். எழுதுங்க, என்னத்தை விளக்குவார்? துஷ்டன் உன் வழியாக வரவே மாட்டான். எதுலேருந்து மீட்டெடுக்க போகிறாரு? துஷ்ட காரியங்கள்லேருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க போகிறாரு. நீங்கள் நகையை மீட்டெடுக்கிறீங்களோ இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலேருந்து எது வெளியில் போக போகுது? துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து செல்வதில்லை. அதுதானே அங்கே போட்டிருக்கு. அசுத்தனை அங்கே என்ன போட்டிருக்கு? அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. மீட்பில் இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, துஷ்டனை கர்த்தர் விலக்கி எடுக்கிற ஒரு மாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எதெல்லாம் யாரெல்லாம் பக்கத்து வீடு, எதிர் வீடு, சைடு வீடு யார் எது பண்ணாலும் கர்த்தர் துஷ்டனை உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். உங்களை மீட்டெடுக்கிற ஒரு மாதம். பக்கத்தில் தருதி சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை.
எத்தனை துஷ்ட ஆமான்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. மீட்புக்கு ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் என்ன கொடுக்குறாருன்னா, துஷ்டனை விலக்குகிறார். துஷ்டத்தனம் வீட்டில் விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா பிரகாசமாய் மாறும். அடிமைத்தனம்லாம் வெளியில் போகும். அந்த மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். மீட்பில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, எழுந்திருக்கணும். தூசியை சொல்லுங்களேன், தூசியை உதறிவிட்டு. பிரச்சனையில் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க ப்ராப்ளத்தையே பேசின்னு இருக்காதீங்க. அதை விட்டு வெளியில் வந்தால் தான் சொல்யூஷன் கிடைக்கும். விடை எப்போ கிடைக்கும்னா, குண்டு சட்டியிலே ஓட்டினா எதுவும் நடக்காது. பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும். அப்போ தான் மீட்பை கர்த்தர் தர முடியும். இப்போ நகையை மீட்கணுன்னா என்ன வேணும்? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? பணமின்றி மீட்கப்படுவீர்கள். எத்தனை பெரிய ஆனந்தம்! நான் விசுவாசிக்கிறேன், பணம் இல்லாமல் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விலையில்லாத அவர் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தத்தை விலையில்லாமல் நமக்காய், உனக்காய், எனக்காய் சிந்திருக்கிற தேவன். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். இந்த மாதத்தில் நிறைய மீட்பான காரியங்கள் நடைபெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரில. உள்ளுக்குள்ளே ஒரு மனசு சொல்லுது, இந்த நகைக்கு வட்டி கட்டினா தான் உனக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் தாண்ட உதவி செய்வார், மீட்டெடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பணமின்றி, அங்கே என்ன பண்றது? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு விஷயம், பயப்படுறதுல நமக்கு பயம் எதனால உண்டாகுதுன்னா, இங்கே பாருங்கள், நம்ம சில விஷயங்களுக்காக பயப்படுறோன்னா, எதனா ஒன்றுத்தில் நம்ம போய் சிக்கிப்போம். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டினவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணுன்னா பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் அதிலேருந்து வரணுன்னா ஒருத்தர் நம்மளை காப்பாற்றணும். அப்போ காப்பாற்றணுன்னா அந்த ஆளுக்கு நம்மளை, பேசவே மாட்டேறீங்களே, அந்த ஆளுக்கு நம்மளை நோன் பர்சனாக தான் காப்பாற்ற. இப்போ ஒருத்தனை போய் பெயில் எடுக்கிறாங்கன்னா தெரிஞ்சவங்களால போய் தான் பெயில் அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க போயிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் கடன் பாரத்தில் சிக்கியிருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் போயிட்டு காசை கொடுத்து அவங்கள மீட்டு எடுப்பாங்க. மற்றவங்களால செய்ய மாட்டாங்க. அதனால தான் அந்த 3 வசனம் என்ன சொல்லுது? உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. அப்போது அந்த ஜனங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. அப்போ தான் அந்த 3 வார்த்தை வருது, மீட்டு கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், உன் காலின் கட்டுக்களை அவிழ்த்து விடுவேன். அதான் அங்கே போட்டிருக்க, சீயோன் குமாரத்தே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு, தூசியை உதறிவிட்டு. எனக்கு தெரில எத்தனை பேர் இன்னும் டஸ்ட்லேயே வாழ்ந்துன்னு இருக்கிறீங்கன்னு. அந்த தூசியை விட்டு நம்ம வெளியில் வரணும். உங்களுடைய பாவ கரைகள்லேருந்து வெளியில் வரணும். அங்கே குமாரத்தின்றது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி என்ன சொல்கிறார்? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் என்ன கொடுக்குறாருன்னா, துஷ்டனை விலக்குவார். அல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம எழும்பணும். நம்ம என்ன பண்ணணும்? எழும்பணும். கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணோம், 2 லட்சம் நகை விவசாயிகளுக்கெல்லாம் தள்ளுபடி. அனௌன்ஸ்மெண்ட் வந்தவொடனே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னா அது தள்ளுபடி ஆகிடுமா? என்ன பண்ணணும் அடுத்தது? உங்கள் கார்டை எடுத்துன்னு போயிட்டு லைனில் போய் நின்று சொல்லணும், நானும் இதில் பங்காளன், என்னை விடுதலை பண்ணுங்கன்னு. அல்லேலூயா. கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? விலை இல்லாமல் அவர் உங்களை மீட்க வல்லமை உள்ளவர். ஆனால் என்னென்னா, எழுந்து போகணும்.
தூசியிலே உட்காந்துட்டு நான் பிரச்சனையிலே தான் இருப்பேன், என்னை மீட்க ஆளே வரமாட்டாங்கன்னா வரவே மாட்டாங்க. கர்த்தர் உங்களை மீட்க வல்லமை உள்ளவர். ஆனால் என்ன பண்ணணும்னா நம்முடைய இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வரணும். உங்களுடைய பாவத்திலிருந்து வெளியில் வரணும். உங்கள் மூர்க்க குணத்திலிருந்து வரணும். உங்கள் பெருமையிலிருந்து மூஞ்செல்லாம் மாறுது பாருங்கள். உங்கள் பெருமையிலிருந்து எல்லாம் மேட்டுமையிலிருந்து வெளியில் வரணும். இதெல்லாம் வெளியில் வந்தால் தான் யார் மீட்டெடுப்பா? அப்பா உங்களை மீட்டெடுப்பார். இல்லைன்னா மீட்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள், துஷ்டனை விலக்குவார். 2வது கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, சாபத்தை நீக்குவார். எதை நீக்குவார்? மீட்பு உண்டாகும் பொழுது என்ன நீங்கும்னா சாபம். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பரம்பரை சாபம் எங்கள் குடும்பத்தின் மேலே இருக்குது, தரித்திரன்ற ஒரு சாபம் இருக்குது, நாங்கள் முன்னேறவே முடியாது, எனக்கு எது கை வச்சாலும் தொலங்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, சாபத்தை நீக்குவேன். ஏன்னா அந்த வசனம் எப்படி துவங்கப்பட்டிருக்கு? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை விக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார்னா சாபத்தை நீக்கிட்டு தான் மீட்டு கொண்டார். சாபத்தை நீக்குவார். மீட்பில் 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்று என்னது? துஷ்டனை விலக்குகிற மாதம். 2வது சாபத்தை நீக்குகிற ஒரு மாதம். சாபம் நீங்கிச்சுன்னா அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. துஷ்டன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கர்த்தர் சாபத்தை நீக்குகிறவர். எந்தெந்த சாபத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் சபிச்சிருந்தாலும் கர்த்தர் அந்த சபித்தலை எல்லாத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ உருப்படவே மாட்டேன்னுவாங்க. அந்த வார்த்தைலாம் இனிமேல் பரிபூரணமாக ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஏசாயா 44:22 நம்ம வாசிக்கிறோம், அந்த சாபத்தை நீக்கணும்னா இன்னொரு விஷயத்தை பண்ணணும். அங்கே எழுந்திருன்னு சொன்னாங்க, இங்கே என்னிடத்தில் திரும்புன்னு ஒரு 44:22 ஏசாயா. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அப்போ சாபம் நம்ம விட்டு வெளியில் போகணும்னா யார்கிட்ட திரும்பணும்? ஏசப்பா கிட்ட திரும்பணும். மீட்பு வரும்பொழுது அவரிடம் திரும்பணும். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பு. இந்த மாதம் நம்ம எல்லாம் அவர் பக்கமாக திரும்பணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் பக்கமாய் திரும்பு. அப்போ தான் உன் சாபம் நீங்கும். அவருடைய உங்களுடைய சாபம் நீங்கணும்னா, நிறைய பேர் சொல்லுவோம், நான் எந்த பாவமும் இது வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் பண்ணலனாலும் பாவத்தில் தான் நம்ம பிறந்தே இருக்கிறோம். அல்லேலூயா. சாபத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த தலைமுறை சாபங்கள் கண்டிப்பாக மேலே இருக்கும். அந்த சாபத்தை மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அந்த மீட்பு வரும்பொழுது 2 அற்புதங்கள் நடைபெறும். ஒன்று, துஷ்டனை விலக்குவார். 2வது சாபத்தை நீக்குகிற களிம்பெல்லத்தை எடுத்துட்டா புயர் கோல்டு ஆகிடும். அல்லேலூயா. நடத்துவார். அங்கே எழுந்திருக்கணும். இங்கே என்ன பண்ணணும்? தேவன் பக்கமாய் திரும்பணும். சாபம் எப்போ நீங்கன்னா தேவன் பக்கமாய் திரும்பணும். சண்டே ஒரு நாள் திரும்புறது அல்ல, மீதி 6 நாட்களும் உங்கள் வீடுகளில் நீங்கள் தேவ பக்கமாய் திரும்பணும். தேவ பக்கமாய் திரும்பும் பொழுது தான் உங்கள் சாபங்கள் மாறும். புலம்பல் 3:57-58 நம்ம வாசிக்கிறோம், நான் உன்னை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். சாபத்திலிருந்து அவர் மீட்டெடுக்க யாருக்கிட்ட போய் கூக்குரலிடணும்? ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கூக்குரலிடணும். இன்றைக்கி நம்ம கூக்குரல் எல்லாம் கூட இருக்கவங்ககிட்ட தான் இருக்குது. கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் யார்கிட்ட கூக்குரலிடுறோம்? கூட இருக்கிற அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. காரியங்களை நடத்துபவர் அவர் மட்டுமே. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே. அந்த வசனம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? 43:1 எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அதே தான் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல்ல எழுதுகிறான். நான் பயப்பட்ட நாளில் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? அவரை நோக்கி கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன வந்தது? பயப்படாதே வந்து. ரெண்டாவது என்ன சொன்னார்? ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், பிராணனை மீட்டு கொண்டீர். ஃபஸ்ட்டு மீட்பு. பயம் போனோன்னா என்ன வேணும் சொல்லுங்களேன். ஒரு ஆளே இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒரு லேண்டில் போய் உங்களை விட்டுட்டாங்க, சுத்தமாக ஒருத்தம் கூட இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னு வச்சிங்க, ரெண்டாவது நாள் தான் ஒருத்தன் அப்படி தலை தெரியுது, மீட்டெடுக்கிறான்னா என்ன சந்தோஷம் இருக்கும், இருக்குமா இல்லையா? நிறைய பேர் அந்த சேனல்லலாம் போடுவாங்க, எதனா ஐலாண்டில் போய் தனியாக மாட்டிப்பாங்க, 10 நாள் இருப்பாங்க, மேலே ஃப்ளாக்லாம் காட்டுவாங்க, கடைசி வரைக்கும் மீட்புக்கு ஆள் வரலன்னா கஷ்டம், வந்துட்டா அந்த அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார். பாவத்திலையும் சாபத்திலையும் நம்ம வாழ்ந்திருந்த நம்மை, ஸ்தோத்திரம், அவர் சொந்த ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்த தேவன். அப்போ பயம் போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன உண்டாகணும்? மீட்பு உண்டாகணும். திருப்பியும் அப்படியே தான் வரேன். வட்டி கட்ட முடியல, நாளைக்கு காலையில் ஸ்டாலின் ஐயா அறிவிச்சிடுறாரு, எல்லா நகையும் நீங்கள் ஃப்ரீயாக மீட்டெடுத்துங்கன்னா என்ன சந்தோஷம் வரும் நம்மளுக்கு? வருமா வராதா? கண்டிப்பாக பெரிய சந்தோஷம்தான். அல்லேலூயா. எடுத்துகிட்டு திருப்பியும் வச்சுருவோம். நாங்கள் அப்படிப்பட்டவங்க. அல்லேலூயா. மீட்பு ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும். எதை உண்டு பண்ணும்? மீட்பு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, பயத்தை வெளியில் எடுக்கணும்னா எது வேணும்? மீட்பு. மீட்பர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் எதுக்கு குறித்தும் கலங்க மாட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் சாவை குறித்து பயப்படுறீங்க. கர்த்தருக்குள்ளே பரிபூரணமாய் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா என் மீட்பரை தான் நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. இந்த பூலோக வாழ்க்கையை நான் துறந்து எங்கே போகிறேன்? மீட்பரை பார்க்க போகிறேன். அதனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? உன்னை மீட்டு கொண்டேன். ரெண்டாவது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை என்னென்னா, என்னை யாரும் கூப்பிட மாட்டுறாங்க. இது இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். என்ன சொந்தத்தில் யாரும் கூப்பிட மாட்டுறாங்க, என்னை யாரும் மதிக்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறோமா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள். அது தாய் மாமன் குழந்தை இதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த முறை செய்யலைன்னா பெயர் சொல்லி அழைக்கிறவர் அவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே, அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பயம் போனோன்னா 10,000 பேர் இருக்கிறீங்க, குழந்தை காணா போயிடுச்சு, தகப்பன் இங்கேருந்து அந்த பெயரை சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு என்ன தைரியம் வரும்? அப்பா சொல்லுங்களேன். அந்த பயம் அந்த இடத்துல அப்படியே இறங்கும். உண்மையாக இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பயத்தில் இருந்தீங்கனாலும் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பெரிய ஜெயத்தை கட்டளையிட கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், சொப்பனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவாருங்க, வார்த்தையோடு உங்களோடு பேசுவார். உண்மையாக நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க, அப்பா இந்த சொப்பனத்தில் என்னோட தரிசனத்தில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சில திட்டங்கள் தீர்மானங்கள் எடுக்கணுன்னா நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க, கர்த்தர் தீர்க்கமாய் அந்த சொப்பனத்தில் உங்களோடு பேசுவார். சர்ச்சில் வரும்போது வார்த்தை மூலம் உங்களோட தீர்க்கமாய் பேசுவார். எந்த டிசிஷனை எடுக்கணும், எதை எடுக்க கூடாது. அல்லேலூயா. சில நாள் புறப்பட்டு வெளியில் செல்வோம், நமக்கு எந்த சித்தத்தை செய்யணுமோ அந்த பாடல் நம்ம காதில் ஒலிக்கும். அல்லேலூயா. வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவர், சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவர். ரெண்டாவது என்ன சொன்னால், பெயர் சொல்லி அழைத்தேன். கோரேசை குறித்து நம்ம நிறைய படித்தோம். ஏசாயா 45:4 எடுத்து வாசிங்க. ஏசாயா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் என்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ரெண்டாவது பெயர் சொல்லி அழைத்தார்னா கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுவார். எழுதிங்க, கோணலானவைகளை செம்மையாய் மாற்றுகிற ஒரு மாதம். கோரேஸ் என்ற பேர் என்னது? இழிவானவன், ஒன்றுக்கும் உதவாதவன்ற ஒரு பேர். ஆனால் அந்த கோரேஸை வச்சு தான் எருசலேம் நகரம் மறுபடியும்
எல்லாம் புதுசாக பார்க்குறீங்க. இந்த செய்தி ஏற்கனவே எடுத்துட்டேன். எருசலேம் நகரம் தேவாலயங்கள் புதிதாய் கட்ட யாரை வைத்து யூஸ் பண்ணார்? கோரேஸ் ராஜாவை உபயோகப்படுத்தினார். ஏன்னா அவரை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தவர். கோரேஸ் யார்? இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசேவை பெயர் சொல்லி அழைத்திருப்பார். முகமுகமாக ஏசப்பாவை பார்த்தார். அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்த நபர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அற்புதமாய் நடத்தியிருப்பார். நான் இந்த மாதத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தார்னா எத்தனை பேர் நம்மளை கீழே தள்ளி விட்டாலும் கோணலானவைகள் செம்மையாய் மாற்றப்படும். எப்படி மாற்றப்படும்? கோணலானவைகளை செம்மையாய் மாற்றுகிறார். அந்த 2வது வசனத்தில் என்ன சொல்கிறது? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாய் மாற்றுவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. அந்த எல்லா வசனம் உங்களுக்கு தெரியும். கீழே முடிக்கும்போது எப்படி பண்ணுறாரு? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. 2வது பயம் போனோன்னா என்ன வேணும்? யாராவது ஒருத்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கணும். கோரேஸை கர்த்தர் அழைத்தார். கோரேஸ் எப்படி ஒதுக்கப்பட்டோன்னு எல்லாத்தையும் நான் விரிவாக பேசிட்டேன் உங்களோட. பையனே வேணான் ராஜா, அவங்க அப்பா ராஜா, அவர் ஒதுக்கின பையன். அவனை வைத்து தான் என்ன பண்ணார்? எருசலேம் நகரமும் தேவாலயங்களும் கட்டப்பட்டது. அந்த மொத்த ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருவார். கோணலான இருக்க உங்கள் வழியெல்லாம் செம்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. கோணலான வழிகளெல்லாம் செம்மையாய் மாற்றுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா இந்த மாதத்தில் எதெல்லாம் எனக்கு இடக்கு முடுக்காக இருக்குதோ, நம்ம அப்படி தானே பேசுவோம், அதெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிடுவார். உங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள், நிறைய இடக்கு முடுக்கு பண்ணுறவங்களாம் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சண்டை போடாத. அந்த கோணல்லாம் அவரே பெண்ட் எடுத்துருவார். அவர் எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடுவாங்க. நீ எடுத்தினா இன்னும் பெண்ட் ஆகும். அவமாவாதா? நீ எடுத்தினா பெண்டாகி உடஞ்சி போயிடும். ஆனால் அவர் எடுத்தார்னா ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிடுவார். அவர் மாற்றினார்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கோணலை வீட்டில் யார்கிட்டையும் பக்கத்தில் திருப்பி வீட்டில் யார்கிட்டையும் சண்டை போடாத. மாமியார்கிட்ட சண்டை போடாத, மருமகிட்ட சண்டை போடாத, அப்பா கிட்ட சண்டை போடாத, அம்மா கிட்ட சண்டை போடாத, அக்கா தங்கச்சி கூட சண்டை போடாத. கோணலை செம்மையாய் மாற்றுவார். கோணலை, ஏன்னா அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன். கோரேஸ் மாதிரி இழிவான பையன் யாரும் உலகத்தில் கிடையவே கிடையாது. அவங்க அப்பா ஒதுக்கி வைத்த பையன். அவனை வைத்து தான் எருசலேம் நகரம் கட்டப்பட்டது, தேவாலயங்கள் கட்டப்பட்டது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைத்துட்டார். உன்னே என்னையும் பெயர் சொல்லி அழைத்துட்டார்னா என் முன்னாடி அவனுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. என்னை குழி பறிக்க நினச்சான், அவனே குழியில் விழுந்துருவான். எத்தனை பேர் பறிக்க நினச்சாலும் பறிக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஏன்னா என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர், எனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் அவர். ஆனால் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தா உங்களை அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அழைத்தா அது சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. கோரேஸை கர்த்தர் அழைத்தார். கோணலானவைகள் எல்லாம் செம்மையாய் மாற்றுவார். உங்களுக்கு வேலை மேலே, வீட்டில், எங்கே எவன் அதிகமாக பிரச்சனை பண்ணுறானோ அப்படியே விட்டுருங்க. அவர் பெண்ட் எடுப்பார். கோணலெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மாற்றுவார். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அல்லேலூயா. 1 பேதுரு 1:15-16 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பெயர் சொல்லி அழைத்தவர் யார்? பரிசுத்தர். இப்போ நான் எப்படி இருக்கணும்? அப்போது என் நடத்தையில் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் நடத்தையை பற்றி எனக்கு தெரில, ஆனாலும் பரிசுத்தமாக இரு. சொல்லிட்டு போயிடுங்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உன் நடத்தை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இனிமேல் பரிசுத்தமாக இரு. பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் பெயர் சொல்லி அழைப்பார். அசுத்தனை அவர் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். அவர் அசுத்தனை பெயர் சொல்லி நம்முடைய லைஃப் ஸ்டைல்லே எது இருக்கணும்? ஹோலி இருந்தால் தான் அவர் உன்னை கூப்பிடுவார், இல்லைன்னா கூப்பிடக்கூட மாட்டார். இன்றைக்கி பணம் இருந்தால் உடனே சீட்டு கொடுத்துட்றாங்க. எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு. எதுக்காக? பணம் தான். இன்றைக்கி அவர்கிட்ட பணம் செல்லுபடி ஆகாது. 2வது பெயர் சொல்லி அழைக்கணும்னா என்ன வேணும்? பரிசுத்தம் வேண்டும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் என்ன ஆரம்பித்தேன்? உன்னை
மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. அங்கே எழுந்திருக்கணும் நம்ம. ரெண்டாவது அவர் பக்கமாய் திரும்பணும். இங்கே பெயர் சொல்லி அழைக்கணும்னா என்ன குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும்? பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறவர். உன்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீனும் நடத்தையில் பரிசுத்தராக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. அவர் பெயர் சொல்லி அழைக்கணும்னா உன்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன், கோரேஸ் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பான், மோசே அவர் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பான். அதனால தான் பெயர் சொல்லி அவங்களெல்லாம் அழைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கணும். மூன்றாவது நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அல்லேலூயா. யூ ஆர் மைன் சொல்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 45:13 நம்ம வாசிக்கிறோம். இதோடைய ஆசீர்வாதம் என்னன்னா, சப்போஸ் உங்களையும் என்னையும் அவர் என்னுடையவன் என்னுடையவள் அழைச்சிட்டாரனா என்ன நடக்கும்னு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏசாயா 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் என் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவருடையவராய் மாறிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா விடுதலை கிடைக்கும். விடுதலை ஆக்குவார். போடுங்க, விடுதலை ஆக்குவார். இன்னும் 4 டைட்டில் நான் சொல்லி 4 விஷயங்கள் ஆசீர்வாதம். துஷ்டனை விலக்குகிற ஒரு மாதம். 2வது சாபத்தை நீக்குகிற ஒரு மாதம். 3வது கோணலை செம்மையாய் மாற்றுகிற ஒரு மாதம். 4வது விடுதலை தருகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். எப்போனா உங்களை நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் சொல்லும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ள. ஏசாயா 63:4 நீதிக்கு சரி கட்டும், நான் என் மனதிலிருந்து என்னுடையவளை மீட்கும் வருஷம் வரும். இது இப்போ என்னன்னா, உங்கள் பிரச்சனை, உங்கள் கேஸு, உங்கள் எல்லா பாரங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது ஏற்கனவே. அதனை போட்டிருக்கு, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதமாக இருக்கும் அது. அல்லேலூயா. என் பசங்களை மீட்டெடுக்கிற மாதம், என் பசங்களையும் என் குடும்பத்தையும் கீழ்ப்படுத்தி ஒருத்தன் பிடிச்சி வச்சுருக்கான்ல, அதை மீட்டெடுக்கிற மாதம், என்னுடையவர்களை மீட்டெடுக்கிற வருஷம் வந்தது. அல்லேலூயா. என்னுடையவர்களை தான் அவர் மீட்டெடுக்குவார். அல்லேலூயா. அதுக்காக என்ன பண்ணுவார்னா, விடுதலை ஆக்கும்பொழுது என்ன நடக்கும்னு மட்டும் சொல்கிறேன். லேவியராகமம் 20:26 வாசித்து முடிச்சிடுறேன். லேவியராகமம் 20:26. கர்த்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். விடுதலை கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, சில இடத்துல இருந்து உங்களை ஒதுக்கிடுவார். அல்லேலூயா. இல்லைனா உங்களை விட்டு சிலர் பிரிந்து போவாங்க. கவலையப்படாதீங்க. அப்போ என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக விடுதலை உங்களுக்கு பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், விடுதலை கிடைக்கன்னா சிலர் பிரிந்து போவார்கள். அதில் குடும்பத்தில் இருக்கிறவங்க அட்சி தோத்துற போகிறீங்க. நான் அதை சொல்ல. அல்லேலூயா. இதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ வெளியே போடின்றாதீங்க. அப்படி சொல்ல நான். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் யாருன்னா எழும்பும் பொழுது கர்த்தர் அதையெல்லாம் பிரித்தெடுக்கிற ஒரு மாதமாய் மாறும். அப்போ தான் அந்த விடுதலை உங்களுக்கு உண்டாகும். அந்த 2வது லைனில் வாசிக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறபடிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுப்பேன். இஸ்ரவேலர் அல்லாத மக்களை இருந்து அந்த ஜனங்களை பிரித்து எடுத்துட்டார். அவங்க எல்லாருமே அடிமையாக இருந்தாங்க. யூதர்கள், கிரேக்கர்கள், எல்லா ஜனங்களும் இருக்கும்போது அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக வந்தது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். முடிக்கும் பொழுது என்னுடையவர்களை மீட்கும் பொழுது மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுப்பார். உலகத்தில் நம்மளை பிரித்தெடுத்து வைப்பார். இந்த மாதம் கர்த்தர் 4 ஆசீர்வாதங்களோடு நடத்துவார். எல்லாம் சொல்லுங்கள், துஷ்டனை விலக்குவார். 2வது சாபத்தை நீக்குவார். 3வது கோணலானவைகளை செம்மையாய் மாற்றுவார். 4வது விடுதலை ஆக்குகிற தேவன். அல்லேலூயா. பயம் வெளியில் போனோன்னா ஃபஸ்ட்டு மீட்பு உண்டாகணும். 2வது பெயர் சொல்லி அழைக்கணும். 3வது அவருக்கு சொந்த ஜனமாய் நம்ம மாறணும். இந்த 3ம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை கர்த்தர் புறம்பே எடுத்து போடுவார். அல்லேலூயா. பயம் இல்லாமல் இருக்க கர்த்தர் இந்த 3 விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், மீட்பர் இன்னும் சாவலை, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுப்பார். இன்றைக்கி நம்ம பேர் எங்கேயும் வரலன்னு கவலைப்படாதீங்க. பேர் யார்கிட்ட மட்டும் இருக்கணும் சொல்லுங்களேன். இன்றைக்கி வீட்டில் ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் நம்ம பேர் தான் தலைமையில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். படுவோமா இல்லையா? சொல்லுங்களேன். நம்ம பேர் இவங்களால தான் இது, சொல்லுங்கள், இவங்களால தான் இது நடந்தது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கணும். அல்லேலூயா.
மனுஷன் பெயர் விருதா, அவருடைய பெயர் அவர் வாயிலிருந்து வர பெயர் தான் உறுதியானது, நிரந்தரமானது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவரை மீட்டெடுக்கிற ஒரு தேவனாய் இந்த மாதம் முழுதும் நம்மோடு இருப்பார். ரெண்டாவது, பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு மாதமாக இருக்கும். மூன்றாவது, என்னுடையவன் என்னுடையவள் என்று ஒரு அழைக்கிற ஒரு மாதமாக இருக்கும். இந்த மூன்றும் நம்ம கூட இருக்கும்பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் கலங்க மாட்டோம். நமக்கு நியமித்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட கர்த்தர் உங்களுக்கு பெலனையும் கிருபையும் தருவாராக.